Hi my dear students, this is Anjana. Welcome to Anjana Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 12th ஸ்டேட் போர்ட் சிலபஸில் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினண்ட்டில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 சப்டிவிஷன் இருக்கும். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 cross 2 மேட்ரிக்ஸ். 2 cross 2 மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்? 2 rows இருக்கும், 2 columns இருக்கும். ரோஸ்னா என்னது? ஹரிசாண்டல் லைன் தான் ரோஸ், வெர்டிக்கல் லைன் வந்து காலம்னு சொல்லுவோம். ஸோ இங்க எத்தனை ரோஸ் இருக்கு? ஹியர் 1 2. ஸோ 2 ரோஸ் இருக்கு. 2 ரோஸ் இருக்கு. காலம்னா என்னது? வெர்டிக்கல் லைன் 1 2. ஸோ காலமும் நமக்கு என்ன இருக்கு? 2 இருக்கு. ரோஸ் அண்ட் காலம்ஸ் என்ன இருக்கு? சேமா இருந்தா இதை நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலாலாம் இல்லை. 2 cross 2க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் அண்ட் சைன் சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். எதுக்கு? 2 cross 2 மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொன்னா. ஸோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்யூஷன் எழுதிட்டு என்ன கண்டிப்பாக எழுதணும்? கிவன் எழுதணும். கிவன் கொஸ்டின்ல கொடுத்ததை நம்ம அப்படியே எழுத போகிறோம். 2 cross 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம நேம் கொடுத்துருவோம். let a is equal to அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம நேம் கொடுக்க போறோம் கிவன்ல. let a is equal to மேட்ரிக்ஸ்ல என்னென்ன நம்பர்? -3 4 6 2. ஸோ சொல்யூஷன் கிவன் எழுதியாச்சு. என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்னு எழுதிட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். டு ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். அப்ப அதை எழுதிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் A. ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்? அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்க 2 cross 2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ இதுல எது டயக்னல்ஸ்? டயக்னல்ஸ்னா என்னதுன்னா, டாப் லெஃப்ட்னா எது? நமக்கு இங்க -3. டாப் லெஃப்ட்ல இருந்து கீழே பாட்டம் ரைட் வரை இப்படி ஸ்ட்ரெயிட்டா வரதுதான் என்னன்னு சொல்லுவோம்? டயக்னல் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த 2 cross 2ல எது டயக்னல் எலிமெண்ட்ஸ்? -3 2. டயக்னல் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ண போறோம்? இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத போறோம். ரஃபா நம்ம இங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்பா எழுதலாம். டயகனல் எலிமெண்ட்ஸ் என்னது? -3 2. இதை என்ன பண்ண போறோம்? இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். -3 இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரப்போகுது? 2 வரப்போகுது. 2 இருக்கிற இடத்துல என்ன வரப்போகுது? -3 வரப்போகுது. ஸோ இதை எழுதிடலாம் இங்க. -3 இருக்கிற இடத்துல 2, 2 இருக்கிற இடத்துல -3. ஸோ ரிமைனிங் எலிமெண்ட் இருக்கா? ரிமைனிங் எலிமெண்ட் என்ன இருக்கு? 4 6. இது அப்படியே எழுதிடலாம். 4 6 அப்படியே எழுதிட்டு என்ன மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம்? சைன் சேஞ்ச் பண்ண போறோம். இங்க +4ல இருந்தா அங்க என்ன சேஞ்ச் பண்ணிரணும்? மைனஸ்ல சேஞ்ச் பண்ணிரணும். இங்க +6ல இருந்தா என்ன பண்ணிரணும்? மைனஸ்ல பண்ணிரணும். அப்படியே ஆப்போசிட் சைனை மாத்தி எழுதிட்டா 2 cross 2க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 cross 2க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது வெரி ஈஸி. என்ன பண்ண போறோம்? டயகனல் எலிமெண்ட்ஸை எடுத்து என்ன பண்ண போறோம்? இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். ரிமைனிங் நம்பர்ஸை என்ன பண்ண போறோம்? சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணா என்ன கிடைச்சிரும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்? சொல்யூஷன் கிவன் டு ஃபைண்ட். இப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஏயோடது மேட்ரிக்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க நம்பர்? அதை எழுதிக்கலாம். -3 4 6 2. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் A. ஸோ அட்ஜாயிண்ட் ஏனா என்னென்ன? டயகனல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணா போதும். ஸோ -3 இருக்கிற இடத்துல என்ன 2 போயிடும். 2 இருக்கிற இடத்துல என்ன வந்துடும்? -3 வந்துடும். அப்படியே நம்பர் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். 2 -3. ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ் என்ன பண்ண போறோம்? சைன் சேஞ்ச் பண்ணா போதும். அந்த நம்பர் அப்படியே போட்டு என்ன மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம்? சைன். இங்க பிளஸ்ல இருக்கு. அப்ப என்னவா சேஞ்ச் பண்ணிடணும்? மைனஸ். +6ல இருக்கு. அப்ப என்ன சேஞ்ச் பண்ணணும்? மைனஸா சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ இதான் நமக்கு ஆன்சர். தேர்ஃபோர் the solution adjoint A is equal to மேட்ரிக்ஸ்ல 2 -4 -6 -3. ஸோ த ஃபைனல் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 2 cross 2க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு.